வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 9 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரத் தொடங்கியிருக்கிறது. இந்த காற்று சுழற்சியானது வரக்கூடிய 13, 14ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது பிப்ரவரி 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் மற்றும் தென்கடலோரம் காலையில் என்ன சொல்லியிருந்தோம்னா நேற்று முடிஞ்சினோம்னா வேதாரண்யம் கோடியக்கரை முனை மட்டும் நனைக்கும் மழை சொல்லியிருந்தோம், தூறலாம்னு சொல்லியிருந்தோம். ராமேஸ்வரத்துக்கு தூறலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கொஞ்சம் வடக்கே கடலூரோட பரங்கிப்பேட்டை பகுதிக்கு இருக்கலாம், இல்லை மயிலாடுதுறை கடலோரம், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழையும், பெரும்பாலும் கிழக்கு கடலோரத்தில் நனைக்கும் மழை இருக்கும். மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினத்தில், திருவாரூர், தஞ்சாவூர்லையும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை இருக்கும். 13ஆம் தேதி மட்டும், 13ஆம் தேதி. அதே போல ராமநாதபுரம் ஒட்டியிருக்கூடிய சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை இருக்கும். நனைக்கும் மழை தான். மழையை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு மழை அறிவிப்பு அல்ல. அறுவடை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நனைத்தால் அறுவடை பாதிக்கும், நெல் தானியங்கள் நனைந்துவிடும். இதற்கான முன்னெச்சரிக்கை 13ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் வானிலை அறிக்கையை அறிந்து அறுவடை செய்ய வேண்டும். அடுத்தது தீவிர நிகழ்வு, கண்டிப்பாக வலுவான நிகழ்வு, பேசு பொருளாகும் நிகழ்வு. திடீரென்று அனைத்து ஊடகங்களும் விவாதங்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கும். பருவநிலை மாற்றம் குறித்தும் பல்வேறு காரணங்களை அலசி ஆராயக்கூடிய ஒரு நிகழ்வாக பிப்ரவரி 20 அதாவது 20 மேகமூட்டம் வந்துடும். காரணம் என்னன்னா, ஒரு பரந்த வடிவிலே காற்று சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கே, இலங்கைக்கு கிழக்கே தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கையை ஒட்டிய கடற்பகுதி முதல் தெற்கு மத்திய வங்கக்கடல் வரைக்கும் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக, காற்று சுழற்சியாக, தாழ்வு சுழற்சியாக வந்து அமையும். இந்த தாழ்வு சுழற்சி மேற்கு காற்றை ஈர்க்கும் பொழுது அது நாம் 21 22 எதிர்பார்த்தோம். 20ஆம் தேதியே தூறல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அது தொடக்கம். 22 கனமழை வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை வானிலை தெரிகிறது. கடலோர மாவட்டங்கள் கனமழை தெரிகிறது. நிகழ்வு கரை கடக்கும் இடம் ஆய்வு செய்து உறுதி செய்து விட்டால் மழை பொழியும் இடம் உறுதியாக சொல்லிவிடலாம். கண்டிப்பாக தெற்கு ஆந்திர, தமிழ்நாடு தான். ஆந்திர பிரதேசத்தை தாண்டி வடக்கு போகாதுன்னு காலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம். காரணம் 26 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான வெப்பம் இருக்குது ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே. 26.5 டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் நிகழ்வு வரும், தீவிரமாக இருக்கும், மழை தரும். அதற்கு கீழே இருந்தால் செயலிழந்துடும். ஆகையின் காரணமாக செயலிழந்தால் ஒரு தாழ்வு பகுதியாக, ஒரு காற்று சுழற்சியாக மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆந்திர பிரதேசம் போனாலும் திரும்பி வந்துடும். தமிழ்நாட்டை ஒட்டி வருவதற்கு அதிக வாய்ப்பு. தமிழ்நாடு கடந்து அரபிக்கடல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே நிகழ்வு உருவாகும் இடம் காற்று சுழற்சியாக தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி அது தெற்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிலை, பிறகு பகுதியாகி 21, 22 தேதிகளில் தாழ்வு பகுதியாக மாறும். 23, 24, 25 தேதிகளில் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாற வாய்ப்பு இருக்கு. ஆகவே வட இலங்கை டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், தெற்கு ஆந்திர பிரதேச கடலோர பகுதியை ஒட்டி தான் இந்த நிகழ்வு வரும். அது வட இலங்கையை ஒட்டியா மையம், அல்லது டெல்டாவை ஒட்டிய மையமா, அல்லது வடகடலோரத்தை ஒட்டி மையமா. ஆனால் ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதிக்கு போகாது,
தெற்கு பகுதிக்கு போனாலும் செயலிழந்துவிடும். செயலிழந்தாலும் மீண்டும் தமிழ்நாட்டு கரைக்கு வந்து தென்மேற்காக பயணித்து மேற்கு நோக்கி ஒரு காற்று சுழற்சியாக தாழ்வு நிலையாக பகுதியாகத்தான் மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும். ஆக கண்டிப்பாக நிகழ்வு தமிழ்நாட்டிற்கானது தான். பிப்ரவரி இறுதி வார நிகழ்வு நீண்ட கால அறிக்கையில் இருந்துகிட்டே இருக்குது. அதை நாம் தொடர்ந்து உறுதிப்படுத்திகிட்டே இருக்கோம். இந்த மாத இறுதி நிகழ்வு எப்படிப்பட்ட தீவிரத்தன்மையில் இருக்கும், எங்கே கடக்கும், புயல் அல்ல, புயல் கண்டிப்பாக கிடையாது, மழை தரும் நிகழ்வு. அது தாழ்வு பகுதி உறுதி. தீவிர தாழ்வு பகுதிக்கு அதிக வாய்ப்பு, மண்டலமாக கூட மாறலாம். இதை தான் நம்ம திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கோம். தீவிர தாழ்வு பகுதியாக இருந்தாலும் தாழ்வு பகுதியாக இருந்தாலும் காற்று சுழற்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு 2, 3, 4 நாட்களுக்கு, குறைந்தபட்சம் 3-4 நாட்களுக்கு மழை வானிலையாக தெரிகிறது. தொடக்கம் தூறல் சாரல் லேசான மழை, பிறகு மிதமான மழை, பிறகு சற்று கனமழை, பிறகு கனமழை, மிக கனமழை, அதி கனமழைக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எங்கே கரை கிடக்குதோ அதற்கு வடக்குப்புறம் அமையும். அது கரை கிடக்கும் இடம் டெல்டாவா, வட தமிழ்நாடா, அது வட தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோரமா, அல்லது செயலிழந்துட்டுனா அது பரவலான மழைப்பொழிவை மிதமான மழைப்பொழிவாக கொடுக்கும். ஆகவே நிறைய அதில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு இந்த மாத இறுதி வாரம் மழை வானிலை, வழக்கத்திற்கு மாறான மழை வானிலை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பிப்ரவரி 20 28 வரை இடைப்பட்ட நாட்களிலே அடுத்த நிகழ்வும் இருக்கிறது. மார்ச் 6, 7 தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள்ளே மார்ச்சில் 2 நிகழ்வு. மார்ச் 6 12க்குள் 1, மார்ச் 15 to 20க்குள்ளே 1, 2 நிகழ்வு இருக்குது. கண்டிப்பாக ஒன்று வலுவானது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் நல்ல மழைப்பிடிப்பை தரும். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் ஏப்ரல் மேயில் வெயில் அதிகரித்தாலும் சராசரி வெயில் தான் இருக்கும். அனல் வெயில் பெரிய அளவில் இருக்காது. 104க்கு மேலே போகாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு நாள் 104, 105க்கு போனாலும் பெரும்பாலும் 100, 101, 102 இப்படியே கடந்த ஆண்டு போல் இருக்கும். இடையில் 2 நிகழ்வு இருக்கும். மாதத்திற்கு ஒரு நிகழ்வு, ஏப்ரலில் 1, மேயில் 1. மே இறுதியில் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இதெல்லாம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன்.